கர்த்தர் நல்லவர். எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? ரொம்ப துக்கமா இருக்கீங்களா? நம்ம இந்த வருஷத்துல புதுசாக ஒரு சத்தியத்தை ஸ்டார்ட் பண்ணலான்றாங்க. என்ன அப்படின்னு கவனிச்சிங்கன்னா, நம்ம வாக்குத்தத்த வசனம் தான். நம்ம வாக்குத்தத்த வசனத்துலேருந்து நான் பேசலாம்னு விரும்புகிறேன். வாசிக்கலாம். யோபு 42வது அதிகாரம் 2வது வசனம். யோபு 42வது அதிகாரம் 2வது வசனம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். எல்லாம் சொல்லுங்க, செய்ய வல்லவர். எல்லாம் சொல்லுங்க, செய்ய வல்லவர். அவர் எப்படியா? அவர் எப்படி, என்ன, எதுல வல்லவரா? செய்ய வல்லவரா? அவர் என்ன வல்லவர்? செய்ய வல்லவர். நிறைய பேர் சொல்றதுல வல்லவர்களா இருப்பாங்க. சொல்றதுலன்னா பேசுறதுல. நான் உங்களுக்கு அதை செஞ்சிருவேன் சிஸ்டர், நான் உங்களுக்கு அதை செஞ்சிருவேன் பிரதர், நான் உங்களுக்கு அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றதுல வல்லவங்களா இருப்பாங்க. வாக்கு கொடுக்கறதுல எனக்கு அது மட்டும் நடக்கட்டும், உங்களுக்கு நான் இது பண்ணிடுறேன், எங்களுக்கு இது மட்டும், எனக்கு மட்டும் ஓட்டு போட்டுருங்க, நான் உங்களுக்கு வந்து இதெல்லாம் பண்ணிடுறேன், இதெல்லாம் பண்ணிடுறேன்னு சொல்றதுக்கு வல்லவர்களா இருப்பாங்க. ஆனா நம்ம கடவுள் யாரு? செய்ய வல்லவர். எல்லாம் சொல்லுங்க, யார் இவரு? செய்ய வல்லவர். இவரு செய்ய வல்லவர். செய்ய வல்லவர்னா என்ன? செய்யறதுக்கு வல்லவரா இருக்கிறார். என்ன செய்யற வல்லவரா இருக்கிறார்? எப்படி செய்ய வல்லவர்னா என்ன அப்படின்னு நம்ம கவனிச்சோம் அப்படின்னா, எபேசியர் திருப்பலாம். எபேசியர் 3வது அதிகாரம் 20வது வசனம். எபேசியர் 3வது அதிகாரம் 20வது வசனம். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. போதும் சிஸ்டர், என்ன நமக்கு செய்ய வல்லவர். அவரு நமக்கு என்ன பண்ண வல்லவர்? செய்ய வல்லவர். என்ன அவர் வந்து எப்படின்னா, எப்படி ஒரு இதுனா, அவரோட இதுவே என்ன அப்படின்னா, நம்மளுக்கு செய்யறதுல தான் அவருடைய மகிமையே இருக்குது, அவருடைய கனமே இருக்குது. என்ன இருக்குதுன்னா, நம்மளுக்கு எதனா செய்யலாமா, ஏதாவது பண்ணலாமான்னு தான் அவர் கடவுள் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஆனால் அவர் செய்யணும் அப்படின்னா அவர் எப்படி செய்வார்? எல்லாம் கேளுங்க, எப்படி செய்வார்? கேளுங்க, எப்படி செய்வார்? எப்படி செய்வார்னா, நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும், எப்படி நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நம்ம நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாக செய்வாராம். எப்படி செய்வார்? நம்ம வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நம்ம நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாக செய்வார். அவர் செய்ய வல்லவர். இப்போ நீங்கள் ஒரு 10 ரூபா கேட்குறீங்க அப்படின்னா அவர் 1000 ரூபா கொடுப்பாரு. அதான் நீங்க நினைக்கிறதற்கும் நீங்க வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் அதிகமாக செய்கிற கடவுள் இவர். நீங்க நினைக்கிறதற்கும் நீங்க வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் அதிகமாக செய்கிற கடவுள் இவர். என்ன அப்படின்னு கவனிச்சிங்க அப்படின்னா, அவர் வந்து செய்ய வல்லவர். நான் சொன்னேன், அவர் செய்ய வல்லவர். அது இல்லாமல் அவர் எப்படி செய்வார்னா, நீங்க நினைக்கிறதற்கும் நீங்க வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் அதிகமாக செய்வார். அவர் செய்ய வல்லவர். அவர் எப்படி செய்வார்னா, நீங்கள் நினைக்கிறதற்கும் நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் அதிகமாக செய்வார். ஆனால் ஏன் செய்யலை? கேளுங்க, அதையும் கேளுங்க, பக்கத்தில் உங்களை பார்த்து கேளுங்க. அவர் செய்ய வல்லவர், நல்லா கவனிச்சுக்கோங்க. அவர் செய்ய வல்லவர். எப்படி செய்வார்னா, நீங்கள் நினைக்கிறதற்கும் நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் அதிகமாக செய்வார். அவர் வந்து செய்கிறதுக்கு வல்லவர். அவர் எப்படி செய்வார்னா, நீங்கள் நினைக்கிறதற்கும் நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் அதிகமாக செய்வார். ஆனால் ஏன் செய்யலை?
ஏன் செய்யலைன்னு தான் நான் காட்ட விரும்புகிறேன் இன்றைக்கி உங்களுக்கு. ஏன்னா எல்லாருமே என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இப்போது கடவுள் வந்து சர்வ வல்லமை உள்ளவர், அவர் சர்வ வல்லமை உள்ளவர், எல்லாருக்கும் ஈக்குவலாக இருக்கிறவர் தான், அவர் சமமானவர். அவர் எனக்கு ஒரு கடவுள், உங்களுக்கு ஒரு கடவுள், அவருக்கு ஒரு கடவுள் அப்படி இல்லை. புவியீர்ப்பு சக்தி படைச்சிருக்காருல்ல, அந்த புவியீர்ப்பு சக்தி எனக்கு ஒரு மாதிரி வேலை செய்தா? என்னை மட்டும் பறக்க வைக்கதானே? இல்லை இல்லை, புவியீர்ப்பு சக்தி பாலை தூக்கி போட்டால், ஏதோ ஒரு பொருளை தூக்கி போட்டால் என்ன பண்ணுது? கீழே கீழே தான் விழுகுது. எந்த பொருளை போட்டிங்கனாலும் என்ன பண்ணும்? தூக்கி போட்டிங்கன்னா கீழே தான் விழுகும். அது நீங்கள் தூக்கி போட்டால் மட்டும் மேலே போகுதானே? இல்லை இல்லை, புவியீர்ப்பு சக்தி எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் செயல்படுது. அதே போல் கடவுள் உருவாக்கின எல்லா மனிதர்களுக்குமே கடவுள் சமமானவராக தான் இருக்கிறாரு, எல்லாத்தையும் சமமாக தான் படைச்சிருக்கிறாரு. அப்புறம் ஏன் வந்து ஒருத்தன் பணக்காரனாக இருக்கிறான், ஒருத்தன் ஏழையாக இருக்கிறான்னு கவனிச்சிங்க அப்படின்னா, நம்ம வந்து நம்மளுடைய எண்ணங்களின் அடிப்படையில், நம்முடைய சிந்தனைகளின் அடிப்படையில், நம்ம வாழ்க்கை தரத்தின் அடிப்படையில் தான் நம்ம எப்படி இருக்கிறோன்றதை நம்ம நிர்ணயிக்கிறோம். இன்னும் நம்ம கவனித்தோம் அப்படின்னா, இந்த வசனம் வாசிங்க சிஸ்டர், 3:20. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும், நல்லா கவனிங்க, நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும், நம்ம வேண்டிக் கொள்றதுனா என்ன? நம்ம வேண்டிக் கொள்றது அப்படின்னு கவனிச்சிங்க அப்படின்னா, நம்ம என்ன வேண்டிக் கொண்டுருவோம்? இப்போ கடவுள் வந்து உங்க முன்னாடி வந்து நிற்கிறார், நான் தான் கடவுள், நான் தான் கடவுள். இப்போ உங்க முன்னாடி வந்து நிற்கிறேன். சிஸ்டர் உங்களுக்கு என்ன வேணும் கேட்குறேன், பிரதர் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குறேன். என்ன கேட்டுருவீங்க நீங்கள்? என்ன கேட்குறீங்க பார்த்துருவோமா ஒரு ஆளா? அருண் ஸ்டார்ட் பண்ணு. கடவுள் நான் தான், உனக்கு என்ன வேணும் கேளு. எதுவுமே வேணாம். உங்களுக்கு சந்தோஷமா இருக்கணும். சிஸ்டர் உங்களுக்கு என்ன வேணும்? எதுவுமே வேணாம், சந்தோஷமா இருக்கணும். உங்களுக்கு வீடு கட்டணும். உங்களுக்கு கர்த்தருக்கு பிரியமா வாழணும். உங்களுக்கு சிஸ்டர் ஏசப்பா உங்க கூட எப்பவுமே இருக்கணும். இப்போ இல்லையா? உங்க கூட தான் இருக்கிறாரு, உங்களுக்குள்ள தான் இருக்கிறாரு. உங்கள் ஆசை நிறைவேறிடுச்சு. அப்போ கடவுள் உங்களை நிறைவேற்றிட்டேன் உங்களுக்கு ஆசையை. பாப்பா சொல்லுங்க. உங்களுக்கு எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். உங்களுக்கு சிஸ்டர் சந்தோஷமா இருக்கணும். உங்களுக்கு சிஸ்டர் எதுவுமே இல்லை, கேட்கல, எதுவுமே இல்லை. அருணா உங்களுக்கு எதுவுமே இல்லை. என்ன நம்ம கேட்டோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் கேட்டது எதுவுமே வந்து இது கிடையாது. என்ன கேட்டோம் அப்படின்னா, நம்மளுடைய மைண்டு கெப்பாசிட்டிக்கு என்ன தோணுச்சோ, என்ன வந்து பெருசாக தெரிஞ்சோ. இப்போ கடவுள் உண்மையிலே வந்து நின்னார்னா, முன்னாடி வந்து நின்னார்னா, என்னோட மைண்டு கெப்பாசிட்டிக்கு நான் என்னெல்லாம் என்னோட இப்போ 25 வருஷம் அனுபவத்தில், 30 வருஷம் அனுபவத்தில் நான் பிறந்ததுலேருந்து இப்போ வாழ்ந்த நாள் வரைக்கும் என்னோட அனுபவங்கள், அதாவது என்னுடைய நினைவாற்றலில், என் மைண்டில் இருக்கிற நினைவாற்றலில் என்ன பதிஞ்சிருக்குதோ, என்ன நான் நினச்சிட்ருக்கிறேனோ, அதுலலாம் அது எதுதான் எதை பெருசுன்னு நான் நினைக்கிறேனோ அதை தான் நான் கடவுள்கிட்ட கேட்குறேன். சாலமோன்கிட்ட வந்து தேவன் வந்து கடவுள் வந்து நின்றுட்டு கேட்குறாரு, எப்பா அவனுக்கு என்னப்பா வேணும்? நீ ஜெபித்த ஜெபம் என்னோடய சமூகத்தை எட்டுச்சு, என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அவன் என்ன கேட்டான் அப்படின்னா, எனக்கு வந்து இந்த சின்ன வயசுலேயே என்னை ராஜாவாக்கிட்டீங்க, இந்த ஜனங்களை ஆள்றதுக்கு, இவங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தேவையான ஞானத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டான். ஞானத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்டான் அப்படின்னா, அவனோட எக்ஸ்பீரியன்ஸில் அவன் வளர்ந்து வந்ததுக்கு அவனால் என்ன கேட்க முடியுமோ, அவனோட ஃபுல் கெப்பாசிட்டியில் என்ன கேட்கலான்னு நினச்சி கேட்டானா அதை அவன் கேட்டுட்டான். ஞானத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்டுட்டான். இப்போ நான் கேட்குறேன் அப்படின்னா, என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் இத்தனை வருஷம் நான் வளர்ந்துருக்கேன், எனக்கு என்ன பெருசுன்னு தோணுதோ அந்த உலகத்தில், எது இருந்தால் நம்ம நல்லா இருக்க முடியும், எது இருந்தால் நல்லா வாழ முடியும் அப்படின்னு நான் என்ன நினச்சி என்ன வாழ்ந்துட்டுருக்குறோன்னா அதை நான் கேட்பேன் கடவுள்கிட்ட. இதை தான் நம்ம வேண்டிக் கொள்கிறோம். நம்மளால் என்ன முடியுமோ அதை வேண்டிக் கொள்கிறோம். ஆனால் கடவுள் வந்து எப்படி செய்கிறாரா, நீங்கள் வேண்டிக் கொள்றதுக்கும், நல்லா கவனிங்க, நீங்கள் வேண்டிக் கொள்றது எதை பேஸ் பண்ணி வேண்டிக் கொள்றீங்க அப்படின்னா, நீங்கள் இதுக்கு முன்னாடி வாழ்ந்த அந்த பாஸ்ட் லைஃப் இருக்கு இல்லையா, பாஸ்ட் லைஃப், இறந்த காலம் இருக்கு இல்லையா, பாஸ்ட் லைஃப்பில் நீங்கள் எதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணி கொண்டு வந்து எதெல்லாம் உங்கள் மைண்டில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறீர்கள். புரியுதா அப்படிதான் நான் சொல்கிறது என்னென்னு? இப்போ ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஜுரம் அடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஜெபம் பண்ணாங்கன்னா என்ன ஜெபம் பண்ணுவாங்க? சுகமாகணும்னு ஜெபம் பண்ணுவாங்க. கால் வலி இருக்கிறவங்க ஜெபம் பண்ணாங்கன்னா என்ன ஜெபம் பண்ணுவாங்க? சுகமாகணும்னு ஜெபம் பண்ணுவாங்க. இப்போ கடனில் இருக்கிறவங்க ஜெபம் பண்ணால் என்ன ஜெபம் பண்ணுவாங்க?
கடன் பிரச்சனை சரியாகணும்னு ஜெபம் பண்ணுவாங்க. அந்த பாஸ்ட் லைஃப்பை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய வேண்டிக் கொள்ளுகிற அந்த மைண்ட் செட்டு, அந்த வேண்டிக் கொள்ளுகிறது வந்து இருக்குது. அந்த பாஸ்ட் லைஃப்பை பேஸ் பண்ணி தான் வேண்டிக் கொள்ளுகிறது இருக்குது. இன்னும் அடுத்து மேலே போன வச்சோம்னா அடுத்த வாசிங்க, அதை தொடருங்க, வாசிங்க. 3வது அதிகாரி. வேண்டிக் கொள்ளுகிறது நான் சொன்னேன் இவ்வளவு நேரம். அடுத்து என்னன்னா நினைக்கிறது. வேண்டிக் கொள்ளுகிறதுனா என்ன நான் உங்களுக்கு சொன்னேன், இப்பதான் சொன்னேன். என்னன்னா வேண்டிக் கொள்றோம் அப்படின்னா, நம்மளோட பின்னாடி லைஃப்ல நம்ம என்னெல்லாம் பார்த்துட்டு வந்தோமோ, என்னெல்லாம் கேட்டுட்டு வந்தோமோ, என்னெல்லாம் யோசிச்சுட்டு வந்தோமோ, இதை பேஸ் பண்ணி தான் நம்ம கேட்குறோம். ஆனால் நினைக்கிறதுனா நல்லா கவனிங்க. நினைக்கிறது அப்படின்னா என்னன்னா நம்மளுடைய கற்பனையின் சக்தி. வேண்டிக் கொள்றது என்ன அப்படின்னா நினைவாற்றலின் சக்தி. ரிமெம்பர், நினைவாற்றலின் சக்தியை வச்சு தான் நம்ம வேண்டிக் கொள்கிறோம். ஆனால் அந்த நினைக்கிறது என்ன அப்படின்னா நம்முடைய கற்பனையின் சக்தியில் நம்ம என்னெல்லாம் நம்மளால் கற்பனை பண்ண முடியுதோ. நம்ம எப்படி கற்பனை பண்ண முடியும் தெரியுங்களா? இப்போ நீங்கள் வேண்டிக் கொள்றதுனா எதை வச்சு வேண்டிக் கொள்றீங்க அப்படின்னா உங்களுடைய கெப்பாசிட்டியை பொறுத்து வேண்டிக் கொள்றீங்க. இப்போ நான் வந்து அருணை கூப்பிட்டு உனக்கு எவ்வளோ காசு எதுனா வேணுமா, எவ்வளோ வேணும்னு கேட்டேன்னா அவன் மைண்டில் என்ன இருக்கோ எவ்வளோ இருக்கோ, எனக்கு ஒரு 10 ரூபா கொடுங்க, எனக்கு ஒரு 20 ரூபா கொடுங்க, எனக்கு 100 ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவான். இப்போ என் பையனை கூப்பிட்டு டேய் உனக்கு நான் அப்பா பஜாருக்கு போகிறேன்டா, எதுனா வாங்கிட்டு வரணுமாடா அப்படின்னு நான் கேட்டேன்னா அவன் என்ன சொல்லுவான்? அவனுக்கு என்ன தேவையோ, எனக்கு ஒரு இது வாங்கினுவாப்பா, ஒரு பட்டர் பண்ணு வாங்கினுவாப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவான். இல்லை எனக்கு ஒரு பரோட்டா வாங்கினுவாப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவான். ஏதோ ஒன்று அவனுக்கு அப்போ மனசில் என்ன தோணுதோ அதை அவன் சொல்லுவான். அது எப்படின்னா அவன் அதுக்கு முன்னாடி அவனோட பாஸ்ட்லேருந்து வந்தது. ஆனால் அவன் கற்பனை எப்படி இருக்கும் அப்படின்னு கவனிச்சிங்க அப்படின்னா அவனோட அந்த நினைவாற்றல் இருக்கிறத விட கற்பனை வந்து அதிகமாக இருக்கும். கற்பனை பண்ணி சொல்லணும் அப்படின்னா அவன் ஸ்பைடர்மேன் ரேஞ்சில் கற்பனை பண்ணி ஸ்பைடர்மேன் மாதிரி பறக்கிற மாதிரி கற்பனை பண்ணி ஸ்டோரி சொல்லுவான். ஆனால் நம்மளுடைய நினைவாற்றலுக்கும் நம்ம அந்த கற்பனையின் சக்திக்கும் நீங்கள் என்னென்ன கற்பனை பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் பறக்கிற மாதிரி கற்பனை பண்ணலாம், நீங்கள் கோடீஸ்வரனா வாழ்கிற மாதிரி கற்பனை பண்ணலாம், நீங்கள் என்ன வேணால் கற்பனை பண்ணலாம். மலைகளுக்கு மேலே நீங்கள் பறக்கிற மாதிரி கற்பனை பண்ணலாம், மேகங்களுக்கு மேலே பறக்கிற மாதிரி கற்பனை பண்ணலாம், பரலோகத்தில் போய் வாழ்கிற மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணலாம், நீங்கள் எப்படி வேணால் கற்பனை பண்ணலாம். நான் சொல்கிறேன், நினைக்கிறது வந்து நீங்கள் எதை நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட பாஸ்ட் லைஃப்பை பேஸ் பண்ணி, இறந்த காலத்தை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வேண்டிக் கொள்வது நினைக்கிறீங்க. உங்களோட ரிமெம்பர் சக்தி அவ்வளோதான் இருக்குது. ஆனால் உங்களுடைய இந்த கேட்கிற சக்தி, அந்த கற்பனையின் சக்தி எப்படி இருக்குது அப்படின்னா நம்ம கற்பனை பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா, கற்பனை பண்ணுறது எப்படின்னா நீங்கள் கனவு காண்றீங்கல்ல, கனவு எத்தனை பேர் கனவு கண்டிருக்கிறீங்க? கனவு யாருன்னா கண்டிருக்கிறீங்களா? கனவு காணும்போது அப்படி ஃப்ளைட்டில் போகிற மாதிரி கனவு வந்திருக்கும். திடீர்னு தட்டி எழுப்பிட்டாங்கன்னா கனவுல கூட ஃப்ளைட்டில் போக விட மாட்டியாயா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்ல. அந்த மாதிரி நீங்கள் நிறைய கனவு கொண்டிருப்பீங்க. கனவுல கவனிச்சிங்க அப்படின்னா அப்போ நம்ம கனவு காணும்போது நம்மளுடைய என்ன ஆகணும்னா நம்ம அந்த லைஃபே மறந்துடுவோம். எந்த லைஃப்பை மறந்துடுவோன்னா இப்போ நம்ம வாழ்கிற அந்த லைஃபே மறந்துட்டு தான் அந்த கனவுக்குள்ளே நம்ம போயிட்டுருப்போம் தூங்கும்போது. கவனிங்க ஜாய்சன், கவனி. என்ன கனவுக்குள்ளே நம்ம போயிட்டுருப்போம். கனவுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து நம்ம வேற ஒரு உலகத்தையும் அடைஞ்ச மாதிரி இருக்கும். கனவுல எப்படி இருக்கும்? வேற ஒரு உலகத்தையும் அடைஞ்ச மாதிரி இருக்கும். நம்ம நினைக்கிறதற்கும் நம்ம வேண்டிக் கொள்றதுக்கும் அந்த சக்தி எப்படி பயன்படுதோ அதே மாதிரி இந்த கற்பனையின் சக்தி என்ன பண்ணுது அப்படின்னா, கற்பனையின் சக்தி வாசிங்க சிஸ்டர் வசனத்தை. நான் சொன்னேன் இல்லையா, நீங்க வேண்டிக் கொள்றதுன்னா நீங்க உங்க நினைவாற்றலை பேஸ் பண்ணி வேண்டிக் கொள்றீங்க. நினைக்கிறதுனா நீங்க எதை நினைக்கிறீங்க அப்படின்னா உங்க கற்பனையை பேஸ் பண்ணி, இமேஜினை பேஸ் பண்ணி நீங்க வந்து நினைக்கிறீங்க. நீங்க நினைக்கிறதுக்கும் நல்லா கவனிங்க, நீங்க நினைக்கிறதுக்கும் நீங்க வேண்டிக் கொள்றதுக்கும், அதாவது நீங்க இமேஜின் பண்றதுக்கும் நீங்க எவ்வளவுதான் இமேஜின் பண்ண முடியுமோ நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்களால் எவ்வளோ இமேஜின் பண்ண முடியுமோ அந்த இமேஜின் பண்ணுறதை காட்டிலும் அதிகமாக செய்கிறவர் இந்த கடவுள். பிரியமானவர்களே, அதுதான் அந்த வசனம் சொல்லுது. என்ன சொல்லுது? நீங்கள் நினைக்கிறதற்கும், வாசிங்க சிஸ்டர், நான் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய்
நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ நம்ம கவனிச்சோம் அப்படின்னா, நம்ம நினைக்கிறது நம்ம வேண்டிக் கொள்றது, நம்ம நினைக்கிறது எதை நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம பாஸ்ட் லைஃப்பை நினைக்கிறோம்னு சொல்லி சொன்னேன். நம்ம நினைக்கிறது எதை நினைக்கிறோம்? நம்ம பாஸ்ட் லைஃப்பை தான் நினைக்கிறோம். ஆனால் மெயினாக நம்ம அந்த நினைக்கிறதுல பாஸ்ட் லைஃப்பில் நம்ம எதெல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம் அப்படின்னா, இப்போ உங்கள் மொபைல் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் மொபைல் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிறையா ஃபோட்டோஸ் எடுக்கிறீங்களா? அதில் எதெல்லாம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிருவீங்க? நல்லா இருக்கிற ஃபோட்டோவெல்லாம் உங்களை யாருன்னா ஒருத்தர் ரொம்ப அசிங்கமாக ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டாங்க, என்ன பண்ணுவீங்க? முதல்ல அந்த ஃபோட்டோவை டெலீட் பண்ணுங்க. ஃபோனை பிடுங்கி அவர்கிட்ட குண்டு அந்த ஃபோனை அப்படின்னு பிடுங்கி சண்டை போட்டு அந்த ஃபோனை பிடுங்கி முதல்ல என்ன பண்ணுவீங்க? டெலீட் பண்ணிடுவீங்க. கரெக்டு தானே? இப்போது உங்கள் ஃபோனில் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. எந்த ஃபோட்டோவுமே டெலீட் பண்ணலை. ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. எந்த ஃபோட்டோவும் டெலீட் பண்ணல. வீடியோ எடுக்கிறீங்க. எதுவுமே டெலீட் பண்ணல. என்ன ஆகும்? மெமரி ஃபுல்லாகிடும். மெமரி ஃபுல்லானா என்ன ஆகும்? அதுக்கப்புறம் எதுவுமே ஸ்டோர் ஆகாது. அதுக்கப்புறம் வேறு என்ன நடக்கும்? ஹேங் ஆகிடும். வேறு என்ன நடக்கும்? அப்படியே நீங்கள் திரும்பி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகுனா, ஃபோன் ஆஃப் ஆகிடும். ஒர்க் ஆகாது ஃபோன். அவள் தான். இதே தான் நம்மளுடைய மெமரியும் இதுதான் பண்ணுது. நம்ம நினைக்கிறது என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நீங்கள் மொபைலில் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, நல்லா இருக்கிற ஃபோட்டோவாக ஸ்டோர் பண்ணிட்டு வர்றீங்க. மொபைலில் மட்டும் என்ன பண்ணுறீங்கன்னா, நல்லா இருக்கிற ஃபோட்டோவாக ஸ்டோர் பண்ணுறீங்க, நல்லா இல்லாத ஃபோட்டோவெல்லாம் டெலீட் பண்ணிடுறீங்க. ஆனால் மைண்டுன்னு வரும்போது, மனசுன்னு வரும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நல்லா இருக்கிற ஃபோட்டோவெல்லாம் டெலீட் பண்ணிடுறீங்க, நல்லா இல்லாத ஃபோட்டோவெல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கிட்டே வர்றீங்க. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? மொபைலில் மட்டும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நல்லா இருக்கிற ஃபோட்டோவாக ஸ்டோர் பண்ணிட்டு வர்றீங்க, நல்லா இல்லாத ஃபோட்டோவெல்லாம் டெலீட் பண்ணிட்டு வர்றீங்க. ஆனால் மைண்டும் அந்த மாதிரி ஒரு மெமரி தான். நினைக்கிறது நான் சொல்ல வர்றது, நீங்கள் நினைக்கிறது நான் சொல்ல வர்றது, நீங்கள் வேண்டிக்கொள்கிறது எதை பேஸ் பண்ணி வருதுன்னா, உங்களோட ரிமெம்பர் மைண்டை பேஸ் பண்ணி தான் வருது. அந்த மைண்டில் பாஸ்டில் நடந்த நன்மையான காரியங்களெல்லாம் ஸ்டோர் பண்ணிட்டு வர வேண்டியதற்கு பதிலாக, கடவுள் செஞ்ச நன்மைகளெல்லாம் ஸ்டோர் பண்ணிட்டு வர வேண்டியதற்கு பதிலாக, உங்கள் நண்பர்கள் செய்த நன்மைகளெல்லாம் ஸ்டோர் பண்ணிட்டு வர்றதுக்கு பதிலாக, உங்கள் அம்மா அப்பா செஞ்ச நன்மைகளெல்லாம் ஸ்டோர் பண்ணிட்டு வர்றதுக்கு பதிலாக, உங்கள் அண்ணன் தம்பி செஞ்ச நன்மைகளெல்லாம் ஸ்டோர் பண்ணிட்டு வர்றதுக்கு பதிலாக, உங்கள் சொந்த பந்தங்கள்லாம் செஞ்ச நன்மைகளை உங்கள் இருதயத்தில் உங்கள் மனசில் ஸ்டோர் பண்ணிட்டு வர்றதுக்கு பதிலாக, அவர்கள் செய்த தீமைகளை, அவர்கள் செய்த கஷ்டங்களை, அவர்கள் எடுத்த நல்லா இல்லாத இமேஜ் எல்லாம் உங்கள் இருதயத்தில் ஸ்டோர் பண்ணிட்டு வந்து இருதயத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சு, உங்கள் இருதயத்தை எப்படி ஃபோன் ஹேங் ஆகுதோ அந்த ஹேங் ஆகிற ரேஞ்சில் கொண்டு வந்து நிறுத்திட்டு, நீங்கள் என்னதான் கடவுளை நோக்கி வேண்டிக் கொண்டாலும் நீங்கள் எதை வேண்டிக் கொண்டாலும் உங்கள் இருதயத்தில் என்ன ஸ்டோர் பண்ணப்பட்டு இருக்குதோ அதுதான் அங்கே உங்களுடைய ஜெபத்திலே பிரதிபலிக்கிறதா இருக்கிறது. பிரியமானவர்களே, நம்ம என்னதான் போய் மணிக்கணக்காக உட்காந்து ஜெபம் பண்ணாலும் என்ன வருது நான் இருதயத்துல இருந்து? ஆண்டவரே எனக்கு அவன் அதை பண்ணிட்டான், என் ஆண்டவரே எனக்கு அவன் அதை பண்ணிட்டான், எனக்கு இதை பண்ணிட்டான், எனக்கு அவன் அதை பண்ணிட்டான், எப்படியாவது என்னைய காப்பாத்துங்க. இதுதான் நமக்கு ஜெபமா வருது. ஏன்னா அது உங்களுடைய தப்பு கிடையாது. அது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நீங்க அந்த இதுல அந்த ரிமெம்பர் அதாவது நினைவாற்றலின் சக்தி, உங்களுடைய நினைவாற்றலின் சக்தி, அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் ஜெபிக்கிறதா இருக்குது. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கேட்டுக்கொள்கிறதா இருக்குது, நீங்கள் வேண்டிக் கொள்கிறதா இருக்கிறது. எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா, உங்களுடைய பாஸ்ட் லைஃப்பை பேஸ் பண்ணி தான் இருக்குது. நான் சொல்ல வரேன், முதல்ல போய் உங்களுடைய மொபைல் ஃபோன் எடுத்து ஃபார்மட் அடிங்க. நேராக போய்ட்டு உங்கள் மொபைல் ஃபோன் எடுத்து ஃபார்மட் அடிச்சிடாதீங்க. நான் சொல்கிறது அந்த மொபைல் ஃபோன் இல்லை, உங்கள் மொபைல் ஃபோனை, உங்கள் இருதயமாகிய மொபைல் ஃபோனை எடுத்து முதல்ல அதை ஒரு ஃபார்மட் அடிங்க.
அப்படி ஃபார்மேட் அடிச்சுட்டு நான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் எப்படி நான் சொல்கிற வர இந்த வேண்டிக் கொள்ளுகிற அந்த ரிமெம்பர் சக்தியில் இருக்கிற தேவையில்லாத சிந்தனைகள், அதாவது தேவையில்லாத காரியங்களெல்லாம் உங்களை விட்டு முதல்ல நீக்குங்க. நீக்கிட்டு அதுக்கடுத்து இருக்கிற அந்த கற்பனையின் சக்தி, நீங்கள் நினைக்கிறதுக்கு, நீங்கள் நினைக்க முடியறதில்ல, அந்த கற்பனையின் சக்தியில் நீங்கள் கடவுளை கற்பனை பண்ணுங்க. கடவுள் எனக்கு என்னெல்லாம் செய்யணும்னு கற்பனை பண்ணுங்க. யோசிங்க, கடவுள் எனக்கு இதெல்லாம் செய்யணும், கடவுள் எனக்கு அதெல்லாம் செய்யணும், என்னை சுகமாக வச்சுருக்கணும், என்னை நல்லா வச்சுருக்கணும், இந்த சூழ்நிலைகள் மத்தியில் என்னை தூக்கி எடுக்கணும்னு உங்களுடைய கற்பனையின் சக்தியில் நீங்கள் கற்பனை பண்ணுங்கள். கற்பனை பண்ணி உங்கள் இருதயத்தில் இருக்கிற அந்த வேண்டிக் கொள்கிற சக்தி, ரிமெம்பர் சக்தியில் இருக்கிற தேவையில்லாததெல்லாம் அழிச்சிட்டு அந்த 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 எம்டி ஸ்பேஸில் கடவுளுடைய வார்த்தைகளை ஸ்டோர் பண்ணுவதற்கு நீங்கள் எத்தனை பண்ணுங்கள் பிரியமானவர்களே. நீங்கள் எதை உங்கள் இருதயத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறீங்களோ, எதை நீங்கள் உங்கள் எண்ணங்களில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறீங்களோ அதெல்லாம் உண்மையிலேயே தேவையானது தானா? அதெல்லாம் உண்மையிலேயே தேவையானது தானா? அன்னைக்கு நான் தண்ணி பிடிக்கும்போது, அன்னைக்கு அவன் அந்த வார்த்தையை சொன்னாலே, அன்னைக்கு நான் தண்ணிக்குள்ளால போய் நிற்கும் போது இந்த வார்த்தையை என்னை கேட்டாலே அவன் அன்னைக்கு என்னை பார்த்து இப்படி சொன்னானே, நான் என்ன மறந்துடுவேனா, அந்த இதை விட்டுருவேனா என்ன அப்படின்னு போய் கேட்காம, என்னதான் அவன் கேட்டிருந்தாலும், என்னதான் அவன் தப்பாகவே பேசியிருந்தா கூட நீங்கள் மன்னிச்சு மறந்து அவங்க செஞ்ச நன்மையை மட்டும் உங்கள் இருதயத்தில் ஸ்டோர் பண்ணுங்க. தேவையில்லாததெல்லாம் உங்கள் இருதயத்துலேருந்து நீக்குங்க. அப்படி நீக்குனீங்கன்னா தான், ஏன்னா வசனம் இப்படி சொல்லுது, பாசிங் சிஸ்டர், வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. நீங்கள் விறுவிறுன்னு வாட்சி முடிச்சிடுறீங்க, ஆனால் நான் ஒரு வார்த்தையாக தான் போதிச்சுட்டு இருக்கிறேன். நான் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாக இல்லைங்க, கவனிங்களே. நான் ஃபஸ்ட்டு வந்து வேண்டிக் கொள்ளுகிறதா சொன்னேன். வேண்டிக் கொள்ளுகிறதா சொன்னேன்னா இல்லையா? வேண்டிக் கொள்ளுகிறது, நினைக்கிறது. அதுக்கப்புறம் என்னன்னு கவனிச்சிங்க அப்படின்னா, மிகவும் அதிகமாய், மிகவும் அதிகமாய் எங்க? நமக்குள்ளே. அதுதான் நான் இப்போ சொல்லிட்டு இருக்கிறேன். என்ன சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற, நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே. என்ன அப்படின்னு கவனிச்சிங்கன்னா, இதில் இங்கே இப்போ நான் திரும்பி வாசிக்கிறேன், நல்லா கவனிங்க சிஸ்டர், கவனிங்க. ஏய் ஜாய்சன், நீங்கள் கவனிங்க, நல்லா கவனிங்க. நான் வாசிக்கிறேன், கரெக்டானு கவனிங்க ஃபஸ்ட்டு. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் தேவனுக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே. போட்டிருக்கா? போடலை. நாம் நினைக்கிறதற்கும் நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மிகவும் அதிகமாய் பிரதருக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே, மனைவிக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே, கணவனுக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே, அண்ணனுக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே, தம்பிக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே. போட்டிருக்கா? என்ன போட்டிருக்கு சிஸ்டர்? நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே. நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்கள் ஆனால் என்ன ரீசன் சொல்கிறீங்க அப்படின்னா, அவன் இப்படி இருக்கிறதுனால தான் நான் இப்படி ஆனேன். புரியுதா? எங்கள் அப்பா என்னை சிறுமுல்பேட்டையில் பெற்றதுனால தான், இந்த கிராமத்தில், குட்கிராமத்தில், யாருமே அறியாத ஒரு ஊரில் பெற்றதுனால தான் நான் இன்னும் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன். இனி ஒரு சிட்டியில், ஒரு யூஎஸ்லேயோ ஒரு அமெரிக்காலேயோ ஒரு லண்டன்லேயோ பெற்றிருந்தா நான் நேரம் பெரிய கோடீஸ்வரன் ஆகியிருப்பேன் அப்படின்னா இல்லவே இல்லை. நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, நீங்கள் லட்சாதிபதியாக இருக்கிறதுக்கும் நீங்கள் கோடீஸ்வரனாக இருக்கிறதுக்கும் நீங்கள் வந்து தரித்திரத்தில் இருக்கிறதுக்கும் காரணம் யாருன்னா நீங்கள் தான். நான் சொல்கிறது கரெக்டாக பிரதர்? கரெக்டாக சிஸ்டர்? ஏன் அப்படி சொல்ல வர்றேன்னா, நல்லா கவனிங்க. ஏன் அப்படி சொல்ல வர்றேன்னா, வேத வசனம் இப்படி சொல்லுது, நாம் நினைக்கிறதற்கும் நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே. யாருக்குள்ள கிரியை செய்கிற வல்லமையின்படியே? உங்களுக்குள்ள என்ன வல்லமை கிரியை செய்யுதோ, உங்களுக்குள்ள வல்லமை கிரியை செய்யுதுன்னா என்ன? வல்லமனா என்ன நினைச்சீங்க? வல்லமனா என்ன? வல்லமனா என்ன பிரதர்? என்ன சிஸ்டர் வல்லமனா? வல்லமனா என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வல்லமனா என்னன்னு தெரியலையா? அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் எதுவுமே இல்லையா? வல்லமனா பவர். வல்லமனா என்னது? பவர். நீங்கள் யோசிக்கலாம், இப்போ எனக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமன்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. அப்போ எனக்குள்ளே என்ன பவர் இருக்குது? ஆவியானவர் இருக்கிறாரு.
எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரு. ஏன்னா அதில் போடப்பட்டிருக்கு நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின் படியேன்னு போட்டிருக்கு. அப்போ எனக்குள்ளே என்ன வல்லமை இருக்குது அப்படின்னா, என்ன பவர் இருக்குது அப்படின்னு கவனிச்சிங்க அப்படின்னா, அதாவது உங்களுடைய உங்களுடைய இருதயத்தின், அதாவது உங்களுடைய ஆத்மாவில் இருக்கிற அந்த ஒரு வல்லமை எப்படி சொல்கிறது அப்படின்னா, உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய நீங்கள் சிந்திக்கிற சிந்தனைகள், நீங்கள் என்ற எண்ணங்கள் எல்லாமே வந்து ஒரு ஆவிக்குரிய உலகத்தில் அது ஒரு பவராக தான், ஒரு வல்லமையாக தான் போய் வெளிப்படும். நீங்கள் வெளியில் என்ன வேணால் பேசிடலாம் வாயில், ஆனால் உங்களுடைய இருதயத்தில் என்ன இருக்குன்றத, உங்கள் இருதயத்தில், உங்களுடைய மனதில், ஆள் மனதில் என்ன இருக்குதுன்றத நான் பார்க்க முடியாது. இப்போ நான் ஓப்பனாக பார்த்தேன்னா முகத்தை பார்க்கலாம், கண்ணை பார்க்கலாம், சரீரத்தை பார்க்கலாம். அதான் என்ன ரெட் கலர் டிஷர்ட் போட்டிருக்காரு நான் பார்க்கலாம். ஆனால் வந்து ஒரு ப்ளூ கலர் டிஷர்ட் போட்டிருக்காருன்னு பார்க்கலாம், ப்ளூ கலர் சட்டை போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். இதெல்லாம் நான் பார்க்க முடியும். ஆனால் உங்களுடைய இருதயத்தில், ஆள் மனதில், உங்களுடைய இருதயத்தின் ஆள் மனதில் நான் பார்க்க முடியாத ஒரு பகுதி ஒன்று இருக்குது. என்னால் பார்க்க முடியாத பகுதி ஒன்று இருக்குது. அந்த பகுதி ஆனால் உங்களால் பார்க்க முடியும். உங்களால் மட்டும்தான் பார்க்க முடியும். உங்கள் கணவன் பார்க்க முடியாது, உங்களுடைய மனைவி பார்க்க முடியாது, உங்கள் அண்ணன் பார்க்க முடியாது, தம்பி பார்க்க முடியாது, அம்மா அப்பா யாரும் பார்க்க முடியாத ஒரு பகுதி உங்கள் இருதயத்தில் இருக்குது. அதை நீங்கள் வந்து அடைச்சி வச்சிருக்கிறீங்க. அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த பகுதியில் என்ன வேலை நடந்துட்டு இருக்குதோ, அந்த பகுதியில் என்ன வேலை கிரியை செஞ்சுட்டு இருக்குதோ, அங்கதான் வல்லமையே ப்ரொடியூஸ் ஆகுது, அங்கதான் வல்லமையே கிரியேட் ஆகுது, அங்கதான் வல்லமையே உருவாகுது. உங்க ஆள் மனதினுடைய சக்தி தான் பிரியமானவர்களே இங்க போடப்பட்டிருக்க அந்த சக்தி, இங்க போடப்பட்டிருக்க அந்த வல்லமை என்ன அப்படின்னா உங்க ஆள் மனதினுடைய சக்தி. நீங்க ஆள் மனதுக்குள்ள தேவையில்லாத காரியங்களை போட்டு பூட்டி 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 வச்சு அதை வந்து ஒரு இருட்டு கிடங்கு மாதிரி, ஒரு இருள் மாதிரி, ஒரு உடைக்க முடியாத ஒரு இடம் மாதிரி, அதை ஒரு கண்மலை மாதிரி, ஒரு அரண் மாதிரி அந்த இடத்தை வந்து நீங்க பாவிச்சு அதை யார்கிட்டையுமே வெளியே சொல்லாம, அது யாருக்கிட்டையுமே பகிர்ந்து கொள்ளாம, கடவுள்கிட்ட கூட பகிர்ந்து கொள்ளாம நீங்க அந்த இருதயத்தை, அந்த இருதயத்தில் இருக்கிற அந்த ஆள் மனதின் சக்தியை அடக்கி 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 வச்சு 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 உங்களுடைய மனதில் வேற எதையும் ஸ்டோர் பண்ண, அந்த இடத்துல கொண்டு போய் ஸ்டோர் பண்ண முடியாத அளவுக்கு அந்த மெமரியை நீங்க ஃபுல் பண்ணி வச்சிருக்கிறீங்க. அதுதான் அங்க இருக்கிறதுலே மெயினான பிரச்சனை பிரியமானவர்களே. இப்ப நான் சொல்ற இந்த நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் அதிகமா உங்களுக்குள்ளே கிரியேட் செய்கிற இந்த வல்லமை இப்ப அந்த இடத்துலதான் போய் அந்த இருளை உடைக்கிறதுக்கு இது வல்லமைதான் இருக்கிறது பிரியமானவர்களே. இந்த வார்த்தையை நீங்க நம்பும் பொழுது, இந்த கடவுளுடைய வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நான் சொல்லுகிறேன், உங்க ஆள் மனதினுடைய இருட்டு அறைக்குள்ளாக இந்த வார்த்தை சென்று சம்பட்டியை போல உடைத்து அந்த இடத்தை நொறுங்குகிறது. அந்த இடத்திலே புதிய வார்த்தையை, புதிய வல்லமையை, புதிய ஒரு அபிஷேகத்தை உங்களுக்குள்ளாக இறப்ப இந்த வார்த்தை வல்லமை உள்ளதா இருக்கிறது பிரியமானவர்களே. நான் திரும்பவும் சொல்றேன், நல்லா கவனிங்க. நீங்க முதல்ல நல்லா கவனிங்க பிரதர், நல்லா கவனிங்க சிஸ்டர். முதல்ல வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னா, மேலே போகணும் அப்படின்னா சரீர சுகம் முக்கியம்தான். சரீர சுகம் முக்கியம். எல்லாருக்குமே சரீர சுகம் வேணும். சரீர சுகம் இல்லாமலாம் அந்த உலகத்தில் வாழவே முடியாது. ஆரோக்கியம் வேணும். ஆனால் இதுக்கு மேலே ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னு கவனிச்சிங்க அப்படின்னா, இருதய சுகம் அதை விட ரொம்ப முக்கியம். இருதய சுகம் சரீர சுகத்தை காட்டிலும் இருதய சுகம் ரொம்ப முக்கியம். இருதய சுகம்னா நான் எதை சொல்ல வரேன் அப்படின்னா, ஆள் மனதின், உங்களுடைய ஆள் மனதினுடைய சுகம், ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். உங்கள் ஆள் மனது சுகமாக இருந்துச்சு அப்படின்னா, உங்களுடைய இருதயம் சுகமாக இருந்துச்சு அப்படின்னா, உங்கள் ஆத்மா சுகமாக இருந்துச்சு அப்படின்னா, நான் சொல்கிறேன் இந்த வெளிப்பிரகாரமாக இருக்கிற இந்த எல்லா காரியங்களும் ஈஸியாக சுகமாயிடும். சுகம்னா நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இந்த நோயிலிருந்து சுகமாகிறது மட்டும் கிடையாது. சுகம்ன்றது, ஆள் மனதினுடைய சுகம்ன்றது வந்து எல்லா விதத்திலையும் சுகமாகிறது. எல்லா விதத்திலைனா பொருளாதாரத்தில் சுகமாகிறது, செழிப்பில் சுகமாகிறது, மற்ற எல்லா காரியங்கள்லையும் பிஸ்னஸில் சுகமாகிறது, மற்ற வேலைகளில் விருத்தி அடைகிறது, இது எல்லாத்தையும் தான் நான் சுகம்னு சொல்கிறேன். இதெல்லாம் எங்கே இருந்து வெளிப்படுது அப்படின்னா, உங்களுடைய ஆள் மனதிலிருந்து வெளிப்படுது. இதைத்தான் யோவான் 3:2 சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி நான் வேண்டிக் கொள்கிறேன்.
என்ன சொல்லுது அப்படின்னா, உன் ஆத்துமா வாழ்கிறது போல, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகொள்கிறேன். நம்ம சுகம்னா என்ன நினைச்சிடறோம் அப்படின்னா, நோயிலிருந்து சுகமாகிறது, நோயிலேருந்து சுகமாகிறது, கால் வலியிலேருந்து சுகமாகிறது, கடன்லேருந்து வெளியில் வர்றது கூட சுகமாகிறது தான். அது கடன்லேருந்து வெளியில் வர்றது கூட சுகமாகிறது தான். உங்கள் பிஸ்னஸ் விருத்தி ஆகிறது கூட அது ஒரு சுகமாகிறது தான். ஆனால் இதெல்லாம் எங்கேருந்து உண்டாகுது அப்படின்னா, எங்கேருந்து கிரியேட் ஆகுது அப்படின்னு கவனிச்சிங்க அப்படின்னா, உங்களுடைய ஆள் மனதினுடைய சக்தியிலேருந்து தான் கிரியேட் ஆகுது. ஆனால் இப்போ நான் வந்து நீங்கள் கருப்பாக இருக்கிறீங்க, உங்களை சிகப்பாக மாற்றணும்னு நினச்சேன்னா டக்குன்னு ஒரு பியூட்டி பார்லரில் கூட்டு போய் விட்டு, சிஸ்டர் இவங்களை எப்படியாவது சிவப்பாக்கி அனுப்புங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ஏதோ ஒன்று ரெண்டை போட்டு பேஸு தடவி ஏதோ போடுவாங்க, எனக்கு தெரில, அதெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வெளியில் வந்த பிறகு பார்த்தா உண்மையிலே அவங்க தானா அப்படின்னு தெரியாத அளவுக்கு ஆச்சரியப்படுத்தி அமைச்சிருவாங்க. ஆனால் உங்களுடைய இருதயத்தில் என்ன இருக்குது, நான் கூட்டு போய் பியூட்டி பார்லர் கொண்டு போய் விட்டு இவங்க இருதயத்தில் உங்கள் ஆள் மனதில் ஏதோ ஒன்று இருக்குது, கருப்பாக இருக்குது, அதை கொஞ்சம் கலரை ஆக்கி அனுப்பிச்சி விடுங்கன்னா அனுப்பிவிட முடியுமா? முடியாது, யாராலையுமே முடியாது. ஆனால் அது நான் சொல்கிறேன், உங்களால் முடியும். உங்களால் உங்கள் தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் உங்கள் இருதயத்தில் உங்கள் ஆள் மனதில் என்ன இருக்குதுன்றது உங்களுக்கு தான் தெரியும், உங்களுக்கும் கடவுளுக்கும் தான் தெரியும். நான் சொல்கிறேன், நீங்கள் அந்த ஆள் மனதில் இருக்கிற அந்த சக்தியை நீங்கள் பயன்படுத்தணும். அந்த ஆள் மனதின் சக்தியை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது தான் உங்கள் இருதய சுகத்தை நீங்கள் ஆரம்பிக்கிறீர்கள். பிரியமானவர்களே, உங்கள் இருதய சுகம் ஸ்டார்ட் ஆனாதான், உங்கள் ஆள் மனதினுடைய சுகம் ஸ்டார்ட் ஆனாதான் அது வெளிப்பிரகாரமாக அது இருக்கிற மக்கள் மத்தியில் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா உலகத்தானே சொல்லியிருக்கிறான், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அவங்க என்ன மீனிங்ல அதை சொன்னாங்க என்ன அப்படின்னா, அகத்தின் அழகு முகத்துல தெரியும் அப்படின்னா, உங்க இருதயத்துல என்ன இருக்குதோ, உங்க இருதயத்துல திடீர்னு நீங்க உள்ளுக்குள்ள கோபமா இருந்தீங்க அப்படின்னா உங்க முகத்தை பார்த்தாலே தெரியும். டேய் கவி, அம்மா முகத்தை பாடுறா அப்படின்னு நான் சொன்னேன்னா பார்ப்பான் அவன். அம்மா செம்ம கோபமாக இருக்கிறாப்பா. எப்படி சொல்கிறான்? அவன் இருதயத்தில் கோபமாக இருக்கிறது எப்படி தெரியுது? அவங்க முகத்தை பார்த்தா தெரியுது. அதே தான் அவங்க இருதயத்தில் நீங்கள் என்ன வச்சுருக்கிறீங்க, உங்கள் ஆள் மனதில் என்ன வச்சுருக்கிறீங்களோ அதுதான் வெளிப்பிரகாரமாக வெளிப்படுது. இன்னும் நான் வழக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். இப்போது ஒரு விதை ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, விதை ஒன்று போடுறோம். பனைமரம் இருக்குல்ல, பனைமரம் பார்த்துருக்கீங்களா? பழம் சாப்பிட்டுட்டு பனம் கொட்டையை தூக்கி போட்டுரும். போட்டோம்னா அது என்ன ஆகும்? மண் மூடிச்சுன்னா அது லைட்டாக செடி வந்து விட்டுருக்கும். செடி விட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது யாரா தோண்டி பார்த்துருக்கீங்களா? அது வந்து வெளியில் இவ்வளோ தூரம் செடி விட்டுருக்கும் போது இவ்வளோ தூரம் தான் வெளியில் தெரியும். இவ்வளோ தூரம் வெளியில் செடி விட்டுருக்கும்போது நீங்கள் அதை நோண்டி பார்த்தீங்கன்னா 4 அடி ஆழத்துக்கு கீழே வேறுபட்டுருக்கும். எவ்வளோ? அது மண்ணுக்குள்ளே அது எத்தனை நாளாக வேறு போட்டுச்சோ, எவ்வளோ நாளாக அது வேறு விட்டுச்சுன்றது யாரு கண்ணுக்குமே தெரியாது. ஆனால் அது வெளியில் லைட்டாக இலை விடும்போது தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். வெளியில் லைட்டாக இலை விடும்போது தான் அது நம்ம கண்ணுக்கே தெரியும். அதை நோண்டி பார்த்தா தான் தெரியும் அது உள்ள எவ்வளோ தூரம் வேர் விட்டுருக்குது அப்படின்னு. அது வெளியில் சின்ன இலை விடுறதுக்கே அவ்வளோ தூரம் வேறு போட வேண்டியிருக்குது அப்படின்னா, அது வந்து வளர்ந்து இலைகள் விட்டு அது பூக்கள் பூத்து அது காய்கள் காய்ச்சி அது பழம் ஆகிறதுக்கு எவ்வளோ தூரம் வேறு போட வேண்டியிருக்கும். அதை தான் நான் சொல்ல வரேன். நீங்கள் ஒரு உங்கள் வாழ்க்கையில் ஒரு கனி வெளியில் காணணும், வெளிப்பிரகாரமாக காணணும் அப்படின்னா, ஒரு வெளிப்பிரகாரமாக ஒரு ஆசீர்வாதத்தை வெளியில் பார்க்கணும், வெளிப்பிரகாரமாக பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் உள்ள வேலை செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியமாக இருக்குது.
இருதயத்தில் வேலை செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியமாக இருக்குது. இருதயத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு வேலை செய்கிறீங்களோ உங்களுடைய அந்தரங்கத்தில் உங்களுக்கும் கடவுளுக்குமான இருக்கிற உறவில் நீங்கள் தனிப்பட்ட விதத்திலே கடவுள்கிட்ட நீங்கள் பேசுகிறதுல, கடவுள்கிட்ட ஸ்பெண்ட் பண்ணுறதுல, அதாவது நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் எந்த அளவுக்கு உங்களுடைய ஆள் மனதில் தேவையில்லாத காரியங்களெல்லாம் நீக்கி 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 பழங்காலத்தில் நீங்கள் சேமித்து வச்சுருக்க நினைவாற்றலில் நீங்கள் அவனை குறித்து யோசிச்சு வச்சுருக்கிறது, இவனை குறித்து யோசிச்சு வச்சுருக்கிறது, அண்ணனை குறித்து யோசிச்சு வச்சுருக்கிறது, தம்பியை குறித்து யோசிச்சு வச்சுருக்கிறது, தங்கச்சி குறித்து யோசிச்சு வச்சுருக்கிறது, இந்த மாதிரி தேவையில்லாத காரியங்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிட்டு 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 நீங்கள் கடவுளுடைய எண்ணங்களை, முன்னேறணும்னு எண்ணத்தை, கடவுளை குறித்த எண்ணங்களை, கடவுளை குறித்த வாக்குத்தத்தங்களை உங்களுடைய அந்த ஆள் மனதில், அந்த இருதயத்தில், ஆள் மனதின் இருதயத்தில் நீங்கள் ஸ்டோர் பண்ண 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 தான் அந்த வேரில் வேலை நடக்க 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 தான், வேரில் வேலை நடந்தால் மட்டும்தான் வெளிப்புறகாரமாக மரங்கள் காய்களை காய்க்கும், பூக்களை பூக்கும், இலைகளை விடும். ஆனால் கீழே வேரில் எந்த வேலையும் நடக்காமல் டெய்லி போய் வேரில் போயிட்டு மாங்காய் மரத்து வேரில் போய் டெய்லி சுடுதண்ணி ஊற்றினே இருந்தீங்கன்னா, டெய்லி ஒரு கப்பு சுடுதண்ணி, டெய்லி ஒரு கப்பு சுடுதண்ணி, டெய்லி ஒரு கப்பு சுடுதண்ணி ஊற்றினே இருக்கிறீங்க மாங்காய் மரத்தில், என்ன கிடைக்கும் கடைசியில்? என்ன இருக்கும் கடைசியில்? ஒன்றுமே இருக்காது, காஞ்சி போயிடும். மரமே காஞ்சி போய் பட்டு போய் கடைசியில் அது அடுப்பில் வைக்கிறதுக்கு தான் யூஸ் ஆகும். நான் சொல்கிறேன் பிரியமானவர்களே, அதே போல தான் உங்களுடைய ஆள் மனதில் நீங்கள் சுடுதண்ணியை ஊற்றாமல் அப்படின்னா, அதாவது தேவையில்லாத காரியங்களை யோசிக்காமல் அவங்க சொல்கிற குறைய, இவங்க சொல்கிற குறைய, அவங்க செஞ்ச தீமையை, இவங்க செஞ்ச தீமையை, அவங்க செஞ்ச ஆகாத காரியத்தை, இவங்க செஞ்ச ஆகாத காரியத்தெல்லாம் அந்த ஆள் மனதில் போய் ஸ்டோர் பண்ணாமல் அவங்க செஞ்ச நன்மையை, இவங்க நமக்கு இந்த நன்மை செஞ்சாங்களே, அவங்க அந்த நன்மை செஞ்சாங்களே, கடவுள் நமக்கு இவ்வளோ நன்மை செஞ்சுருக்கிறாரு, நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருந்தோமே, இந்த வேலையை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு கடவுள் செஞ்ச நன்மைகளை 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 நன்மையான காரியங்களை இப்போ யாரா ஒருத்தரை பார்க்குறோம் அப்படின்னா, அவங்கள பார்த்த உடனே நம்ம ஆள் மனதில் என்ன தோணணும் அப்படின்னா, அவர் நமக்கு செஞ்ச நன்மை தான் நம்மளுக்கு தோணணும். என்னதான் 1000 தீமை செஞ்சிருக்கட்டும் சிஸ்டர், செஞ்சிருக்கட்டும் பிரதர், ஆனால் நீங்கள் அதை உங்கள் இருதயத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா, அழுகி போன பழத்தை எடுத்து திரும்பியும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சிங்கன்னா என்ன ஆகும்? இருக்கிற பழத்தையும் கெடுத்துரும். நீங்கள் ஏதோ ஒரு நன்மையை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு 4-5 தீமையான காரியங்களை அவரை பற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா என்ன ஆகும்னா, அந்த நன்மை மறைஞ்சிரும் அந்த இருக்கிற காரியத்தை வச்சு. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் தீமையை உங்கள் இருதயத்தில் ஸ்டோர் பண்ண 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 அது உங்களுக்கு தான் பிரச்சனையை உண்டு பண்ணுமே தவிர அது அவங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் உண்டு பண்ணாது. ஒருத்தவங்க செஞ்ச நன்மையை மறந்துட்டு அவங்க செஞ்ச தீமையை மட்டும் நம்ம இருதயத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டே வந்தோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு கவனிச்சிங்கன்னா, உங்கள் ஆள் மனதினுடைய சக்தி, உங்கள் ஆள் அந்த நமக்குள்ளே அதிகமாக கிரியேட் செய்கிற வல்லமையின்படியே போட்டிருக்குல்ல, அந்த வல்லமை என்ன பண்ணும் அப்படின்னா, தீமையை ஸ்டோர் பண்ண மாங்காய் மரத்தோட விதையை போட்டு செடி வளர்த்தீங்க அப்படின்னா அது வெளியில் என்ன தரும்? ஆப்பிளாக தரும். எங்கேயாவது மாங்காய் மரத்தில் ஆப்பிள் பார்த்துருக்கீங்களா? ஆப்பிள் மரத்தில் தான் ஆப்பிள் வரும். அப்போது நன்மையை நீங்கள் இருதயத்தில் ஸ்டோர் பண்ணி நன்மை உங்கள் இருதயத்தில் வேர் போட்டு ஸ்ட்ராங் ஆகிட்டே வந்துச்சு அப்படின்னா வெளியில் என்ன விளையும்? நன்மை விளையும். ஆனால் தீமையை நீங்கள் உங்கள் இருதயத்தில் போட்டு ஒவ்வொரு நாளும் எவன் என்ன தீமை செய்கிறான்னு தேடி கண்டுபிடிச்சி, நீங்கள் நம்ம தமிழ் தினத்தந்தி பேப்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கே என்ன கொலை நடந்துச்சு, எங்கே கொள்ளை நடந்துச்சு, எங்கே இது நடந்துச்சு, எங்கே அது நடந்துச்சுன்னு அந்த பிரச்சனைகளையே தான். தினத்தந்தி பேப்பரை சொல்லலை, எல்லா பேப்பரையும் தான் சொல்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி இருக்கிற மாதிரி நீங்கள் உங்கள் இருதயத்தையும் தினத்தந்தி பேப்பராக மாற்றி வச்சுருக்காதீங்கன்னு நான் சொல்ல வர்றேன். நீங்கள் நன்மை ஒரு மனுஷனை பார்த்தீங்க அப்படின்னா அவன் 1000 தீமை பண்ணிவிட்டு ஒரே ஒரு நன்மை பண்ணியிருந்தான்னா கூட நீங்கள் அந்த நன்மையை மட்டும் உங்கள் இருதயத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சு பாருங்கள். உங்கள் இருதயத்தில் இருக்கிற நன்மைகளாம் டெலீட் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி போய் உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் எடுத்து கண்டிப்பாக ஃபார்மெட்டு அடித்து பாருங்கள். உங்கள் இருதயத்தை எடுத்து ஃபார்மெட் அடிச்சுட்டு இன்னையில
இருந்து நன்மைகளை உங்க இருதயத்துல ஸ்டோர் பண்ணி வைக்க பாருங்க பிரியமானவர்களே. நான் சொல்லுகிறேன், உங்க நினைவாற்றலின் சக்தியிலே நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதை விட்டுவிட்டு, உங்களுடைய ரிமெம்பர் சக்தியிலே நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதை விட்டுவிட்டு, உங்களுடைய கற்பனையின் சக்தியிலே நீங்கள் வாழ பழகிக் கொள்ளுங்கள். கற்பனையின் சக்தியை யூஸ் பண்ணி நீங்க கடவுள்கிட்ட கேட்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, நான் சொல்லுகிறேன், இன்றையிலிருந்து உங்க ஆள் மனதிலே மிக பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண கடவுளுடைய ஆவியானவர் உங்களை ஏவி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, உங்களுடைய ஆள் மனதினுடைய சக்தியிலே கடவுளுடைய ஆவியானவர் இறங்கி வந்து கிரியை செய்கிறதற்கு அவர் இன்றைக்கே வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அதற்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஏன் நான் கேட்டேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் கேட்டேன், எதை செய்ய வல்லவர்னு கேட்டேன். அவர் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் அதிகமாக செய்ய வல்லவர் சொன்னீங்க. ஆனால் ஏன் செய்யலை அப்படின்னு கேட்டேன். ஏன் செய்யலை அப்படின்னா, அதை செய்யறதுக்கு உங்கள் இருதயம் இடம் கொடுக்கவே இல்லை. ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு உங்கள் ஃபோனில் ஸ்பேஸே இல்லை. உங்கள் ஃபோனே ஆல்ரெடி ஹேங் ஆகி போய் கிடக்குங்க. ஹேங் ஆகி போய் கிடக்கிற ஃபோனில் ஒரு வீடியோ அமுச்சு விட்டா வருமா? டவுன்லோட் ஆகுமா? ஆகாது. ஏன்னா ஆல்ரெடி 256 ஜிபியுமே ஃபுல்லாகி போய் கிடக்குங்க. ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்க. எல்லாம் அசிங்கமான ஃபோட்டோவா, இப்படி திருப்பின ஃபோட்டோ, அப்படி திருப்பின ஃபோட்டோ, தேவையில்லாத ஃபோட்டோவெல்லாம் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. இப்போ ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சா கூட டவுன்லோட் பண்ணால் அங்கே காட்டுறதுக்கு ஸ்பேஸே இல்லை ஃபோனில். அப்படி இருக்கும்போது எப்படி நடக்கும்? உங்களுக்கு நன்மையான காரியம் நடக்கணும் அப்படின்னா, நல்ல காரியங்கள் நடக்கணும் அப்படின்னா, நான் சொல்கிறேன், நல்ல ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் முதல்ல இருக்கிற தேவையில்லாத ஃபோட்டோஸ்லாம் டெலிட் பண்ணுங்கள். உங்கள் மெமரியை முதல்ல ஃபார்மேட் பண்ணுங்கள். இல்லைனா உங்கள் ஃபோனை ஃபார்மேட் பண்ணுங்கள். ஃபோன் பண்ணி போய் டேரெக்டாக போய் ஃபோன் எடுத்து ஃபார்மேட் பண்ணிடாதீங்க. நீங்கள் பாட்டுங்க, அவள் தான் அப்புறம் வீட்டில் பெரிய பிரச்சனையாகிடும் போது. நான் சொல்கிறது இந்த ஃபோன் இல்லை, உங்களுடைய இருதயத்தை ஃபார்மேட் பண்ணுங்க. முதல்ல உங்க இருதயத்தில் ஆழ்மனதில் அந்த இருட்டான பகுதியில் இருக்கிற அந்த தீமையான காரியங்கள் எல்லாம் இருதயத்திலிருந்து நீக்குங்க. முதல்ல நீக்கி இருதயத்திலே நன்மையான காரியங்களை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைங்கள். பிரியமானவர்களே, அப்படி நீங்கள் நன்மையான காரியங்களை ஸ்டோர் பண்ணி 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 வைக்க நீங்கள் நன்மையான காரியங்களை ஸ்டோர் பண்ணீங்க அப்படின்னா, இப்போது நீங்கள் நன்மையான காரியங்களை ஸ்டோர் பண்ண என்ன ஆகுனா, உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம், நல்லா கவனிங்க சிஸ்டர், உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம், உங்களுடைய நினைவுகள் எல்லாம், நீங்கள் இப்போது உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜில் ஐஸ்கிரீம் வாங்கி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. வீட்டில் ஃப்ரிட்ஜில் ஐஸ்கிரீம் வாங்கி வச்சுருக்கீங்க. வாங்கி வச்சுட்டு உங்கள் பையன்கிட்ட, டே ஃப்ரிட்ஜில் ஐஸ்கிரீம் இருக்குடான்னு சொல்லிட்டீங்க. போவான் வீட்டுக்கு வெளியே போயிட்டு திரும்பி உள்ள வருவான். அம்மா ஃப்ரிட்ஜில் ஐஸ்கிரீம் இருக்குன்னு சொன்னீங்கள அப்படின்னு சொல்லி கேட்பான். நீ விளையாடிட்டு வந்துடுறேன்னு போவான். விளையாடலாம் போவான், விளையாடலாம் மாட்டான். போய் திரும்பி வருவான். அப்பா ஃப்ரிட்ஜில் ஐஸ்கிரீம் இருக்குன்னு சொன்னீங்களே. ஏன்னா அவனுடைய எண்ணங்கள் எல்லாம், அவனுடைய சிந்தனைகள் எல்லாம் அந்த ஐஸ்கிரீம் காலியாகிற வரைக்கும் அதே தான் யோசிச்சுட்டு இருக்கும். அதே போல தான் எல்லா மனுஷனுடைய எண்ணங்களுமே உங்களுடைய இருதயத்தில் என்ன இருக்குதோ அதைத்தான் எண்ணிக்கிட்டு இருக்கும், அதைத்தான் சிந்திச்சுக்கிட்டு இருக்கும். அந்த சிந்திக்க என்ன ஆகும் அப்படின்னா, நான் சொல்கிறேன், அது அப்படியே அதை அடைஞ்சு தீர்ற வரைக்கும் உங்கள் மனது விடவே விடாது. பிரியமானவர்களே, நான் இப்போ என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, நீங்கள் நன்மையான காரியங்களை உங்கள் இருதயத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா, அது அப்படியே உங்கள் இருதயத்தில் நினைவாக மாறி, நினைவு எண்ணங்களாக மாறி, எண்ணங்கள் வார்த்தைகளாக மாறி, வார்த்தைகள் இயேசு மாம்சமானதை போல, வார்த்தையாக இயேசு மாம்சமானதை போல உங்க இருதயத்தில் இருக்கிற, உங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளும் ஒரு நாள் மாம்சமாய் மாறும். பிரியமானவர்களே, அதாவது உங்களுடைய ஆள் மனதிலே நீங்க ஸ்டோர் பண்ணி, என்னத்தை ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்களோ அது ஒவ்வொரு நாளும் என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சு அது உங்களுடைய நினைவுகளாக மாறும். நினைவுகள் எண்ணங்களாக மாறும், எண்ணங்கள் சிந்தனைகளாக மாறும், சிந்தனைகள் வார்த்தைகளாக மாறும், வார்த்தை ஒரு நாள் வெளிப்பட்டு தீரும். பிரியமானவர்களே, இதுதான் கடவுளுடைய வார்த்தை. பிரியமானவர்களே, நான் சொல்றேன், நீங்க என்னதான் வசனம் உங்களை கோடீஸ்வரன் ஆக்கிடுவேன்,
நீ கோடி கோடியாக சம்பாரிச்சிருவீங்கன்னு வசனம் வார்த்தையில் போட்டிருந்தா கூட ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களாக உங்களுக்கு சொந்தம், ஈசாக்குடைய ஆசீர்வாதங்கள்லாம் இயேசுவின் மூலமாக உங்களுக்கு சொந்தம்னு போட்டிருந்தா கூட ஏன் நம்ம இன்னும் ஆபிரகாமாக மாறலை, ஏன் நம்ம இன்னும் ஈசாக்குடைய ஆசீர்வாதமாக சுதந்திரத்து கொள்ளலை அப்படின்னா நம்மளுடைய ஆழ் மனதில் நம்மளுக்கு சுகம் தேவைப்பட்டு கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நம் இருதய சுகம் நம்மளுக்கு தேவைப்பட்டு கொண்டிருக்கிறது. எல்லாருக்கும் சரீரத்தில் நோய் இருந்துச்சுன்னா சரீரத்தில் சுகம் தேவைப்படுறது போல நம்ம இருதயத்திலே நம்ம நோய்வாய்ப்பட்டவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது தான் மெயினான காரணம் நம்ம இன்னும் ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு. நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு கடவுள் அந்த இருதயத்தை சுகப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். பிரியமானவர்களே, நாமெல்லாம் எழுந்து நிற்கலாம். அப்பா பிதாவே, அப்பா உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. நல்லவரே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. பரிசுத்தரே, நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா கர்த்தாவே, இன்றைக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையின் பிரகாரமாக பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தையின் பிரகாரமாக ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் நீர் பேசியிருக்கிறபடியால் உமக்கு நாங்கள் கோடான கோடி நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே. அப்பா போதிக்கப்பட்ட வார்த்தைகள் அப்பா வெறும் வார்த்தைகளாக இந்த காதிலை கேட்டு இந்த காதிலை விட்டு விட்டு நாங்கள் செல்லாதபடிக்கு அப்பா இந்த வார்த்தைகளை அப்பா ஆவியானவர் எங்களுக்குள்ளாக வைத்து நல்ல நிலமாகிய எங்களுடைய இருதயத்தை கர்த்தாவே நாங்கள் ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து இந்த வார்த்தை எங்கள் விசுவாசம் வைத்து இந்த வார்த்தையின் மேலே நம்பிக்கை வைத்து இந்த வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும் என்ற எண்ணத்தை கொடுத்து கர்த்தாவே எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தையின் பிரகாரமாக தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்பதை நாங்கள் நம்புகிறோம் கர்த்தாவே. நீர் செய்ய வல்லவரையா அப்பா, நீர் எங்களுக்கு செய்ய வல்லவரையா. சொன்னது மட்டுமல்ல டாடி, நீர் எங்களுக்கு செய்ய வல்லவரையா அப்பா. நீர் செய்ய போற கிருபைக்காக உங்களுக்கு கோடான கோடி நன்றி சொல்லுகிறோம் டாடி. அப்பா நீர் செய்ய வல்லவர், நீர் செய்ய வல்லவர், நீர் செய்ய வல்லவர் கர்த்தாவே. வந்திருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையிலும் கர்த்தர் நீர் எதை செய்ய வல்லவராய் இருக்கிறீரோ, எதை செய்ய வேண்டும் என்று திட்டம் வைத்திருக்கிறீரோ, எதை செய்வதற்கு கர்த்தாவே நீர் எத்தனை பண்ணி இருக்கிறீரோ, எதற்காக இந்த 2026 வருடத்திலே எங்களை கர்த்தாவே இந்த பகுதியிலே வைத்திருக்கிறீரோ அந்த நோக்கத்தையும் அந்த திட்டத்தையும் கர்த்தாவே உமக்காக நாங்கள் நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக அப்பா, நாங்கள் நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக செய்ய வல்லவராகிய உமக்குள்ளே கர்த்தாவே நாங்கள் வாழ்ந்து நிற்கிற பிள்ளைகளாக நீர் எங்களோடு கூட இருந்து அப்பா என்ன செய்ய வேண்டுமோ, எதை செய்ய வேண்டுமோ இருதயத்திலே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீர் உண்டு பண்ணும்படியாக நான் கட்டளையிடுகிறேன் கர்த்தாவே. ஆவியானவர் கிரியை நடப்பிப்பீராக, ஆவியானவர் கிரியை நடப்பிப்பீராக. இருதயத்திலே ஒரு சுகத்தை உண்டு பண்ணுவீராக, ஆள் மனதிலே ஒரு சுகத்தை உண்டு பண்ணும்படியாக நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆள் மனதினுடைய வல்லமையை இவர் புரிந்து கொள்ளுகிற பிள்ளைகளாக, ஆள் மனதினுடைய சக்தியை இவர் புரிந்து கொள்ளுகிற பிள்ளைகளாக, இன்று முதலாய் ஆள் மனதிலே நன்மையை சேமித்து வைக்கிற பிள்ளைகளாக, ஆள் மனதினுடைய சக்தியை அப்பா உணர்ந்து கொள்ளுகிற பிள்ளைகளாக கர்த்தர் இவர்களை மகிமைப்படுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா எல்லாவற்றையும் அப்பா உங்களுடைய கரத்திலே கொடுக்கிறேன் டாடி. அப்பா எல்லாவற்றையும் கரத்திலே கொடுக்கிறேன் ஐயா. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். Father, we thank you.